நினைக்க விடிந்து பார்த்தல் தன் உபகரணங்கள் எதுவும் காணம். போதாததற்கு பாம்பு வேற டென்ட்ல இருக்கு. உடனடியாக அந்த இடத்தை காலி செய்துவிட்டு, Due to the video length part 1 available in separate video, please check this channel. தன் கார் இருக்கும் பகுதி நோக்கி படகில் செல்ல ஆரம்பிக்கிறாள். போற வழியில் புடை வருவதைக் கண்டு இங்கு யாரிடமாவது ஹெல்ப் கேட்கலாம்னு படகை விட்டு அங்கே செல்கிறாள். அங்கு பார்த்தா பென் இருக்க அவன் தன்னை ஷாஷாவிடம் மீண்டும் அறிமுகப்படுத்திக் கொள்கிறான். ஷாஷா என்னுடைய பொருட்களை காணவில்லைன்னு சொல்ல, அது ஏதாவது விலங்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம், நீ பசியா இருப்ப சாப்பிடுன்னு சொல்ல அவளும் சாப்பிடுகிறாள். ஷாஷா அந்த டைம்ல ஹண்டர்ஸ் குரூப் இவளை தொந்தரவு பண்ணத சொல்ல, பென் நீ அவங்களுக்கு சரியா பதிலடி கொடுத்தேன்னு வாய விட ஷாஷா முகம் மாறுகிறது. உனக்கு எப்படி அது தெரியும்னு கேட்க, இல்ல நான் அங்கதான் இருக்கேன்னு பென் சொல்றான். ஷாஷாவிற்கு பென் மேல சந்தேகம் வருது. அவன் கையில அவளோட கிரீன் பேண்ட பார்த்த உடனே இவன்தான் நம்ம பொருட்களை ஆட்டை போட்டதுன்னு கண்டுபிடிக்கிறா. நேரமாச்சு நான் கிளம்புறேன்னு சொல்ல, பென் தன்னுடைய உண்மை முகத்தை காட்டுறான். இரு, உன் பேகை எடுத்துக்க, இதுல தேவையான சப்ளைஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு பாட்டை போட்டு, இந்த பாட்டு முடியறதுக்குள்ள என்னை விட்டு எவ்வளவு தூரம் போக முடியுமோ போயிடுன்னு கையில வில்லம்பு வச்சுக்கிட்டு சைக்கோத்தனமா சொல்றான். அதை கேட்ட ஷாஷா பேகை எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறா. இதில் இருந்து பென் எப்படிப்பட்ட சைக்கோ என்பதையும் அவன்கிட்ட இருந்து ஷாஷா தப்பித்தாளா இல்லையா என்பதுதான் மீதி கதை. படத்தில ஷாஷாவை நடிச்ச சார்லீஸ் தெரானும் பென்னாக நடித்த டேரன் எகர்டனும் சும்மா போட்டி போட்டு பர்ஃபார்மன்ஸ்ல பின்னி பெடல் எடுத்துட்டாங்க. இந்த சார்லீஸ் தெரானுக்கு 50 வயசாகுது. ஆனா ஸ்கிரீன்ல எங்கேயுமே அது தெரியல. ஹாலிவுட்ல நடிச்சு ஹீரோயின் ஆகிறது தெரிய விஷயமில்ல. இந்த மாதிரி தான் டாப்ல இருக்கிறப்பையும் கடின உழைப்ப போட்டு உடலை வருத்தி நடிச்சு அதை தக்க வைப்பதுதான் பெரிய விஷயம். அந்த விதத்தில் சார்லீஸ் தெரானுக்கு நம்முடைய எம்ஏ சினிமாவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் இந்த படத்தில் சைக்கோவா நடிச்ச டேரன் எகர்டனும் கிங்ஸ்மென், ராபின்ஹுட் மற்றும் கேரி ஆன் போன்ற படங்களில் ஹேண்ட்சம் ஹீரோவாக நடித்தவர். இதில் உடல் இளைத்து பாடி மேனரிசம்களை மாற்றி சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். படத்தில் காட்டப்பட்ட விஷுவல் மற்றும் லொகேஷன்கள், நார்வே மலைப்பகுதி மற்றும் ஆஸ்திரேலியா காட்டுப்பகுதி காட்சிகள் அனைத்தும் மிகவும் அழகாகவும் ரம்யமாகவும் இருக்கின்றன. இந்த மூவி ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி படங்களின் ரிவ்யூ, ஹாலிவுட் செலிபிரிட்டிஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் வேறு படங்களில் உள்ள கேரக்டர் கம்பேரிசனை காண எம்ஏ சினிமாவிற்கு லைக், ஷேர், ஃபாலோ, சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். பென் எப்படிப்பட்ட சைக்கோனா, அவன் ஷாஷா கிட்ட சொன்ன ஒரு டயலாக உங்ககிட்ட சொல்றேன், யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. வலிய தாங்குறது வளர்ச்சியோட ஒரு பகுதி ஷாஷா, அது அடுத்த கட்டத்திற்கு நம்மள கொண்டு போற ஒரு சடங்கு.